இன்றைய புனிதர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திரு அவையானது புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. ஹெப்ரோன் என்ற மலை நாட்டில் வாழ்ந்த எலிசபெத்து சக்கரையா தம்பதியினருக்கு அவர்களுடைய முதிர்ந்த வயதில் குழந்தை ஒன்று பிறந்தது. அக்குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. அந்நாளில் அக்கம் பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் அங்கு வந்திருந்தனர். அவர்கள் குழந்தையின் தந்தையினுடைய பெயரான சக்கரையா என்பதையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் குழந்தையின் தாயோ குழந்தைக்கு யோவான் என பெயரிட சொன்னார். இதை கேட்ட மக்கள் குழப்பம் அடைந்தார்கள். வழக்கமாக தந்தையின் பெயரைத்தானே மகனுக்கு சூட்டுவது வழக்கம். ஆனால் இவர் உறவினர்களிடத்தில் இல்லாத வேறொரு பெயரை சூட்ட சொல்கிறாரே என நினைத்து குழந்தையின் தந்தையாகிய சக்கரையாவிடம் குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் என்று சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் ஒரு எழுது பலகையை கேட்டு வாங்கி அதில் யோவான் என்று எழுதினார். இதை கண்ட மக்கள் கூட்டம் வியந்து போய் நின்றது. அப்போது வானதூதர் கபிரியேல் முன்னறிவித்தது போன்று சக்கரையாவின் நாவு கட்டவிழ்ந்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபை புனிதர் ஒருவரின் இறப்பை, விண்ணக பிறப்பைத்தான் விழாவாக கொண்டாடும். ஆனால் திருமுழுக்கு யோவானின் இறப்பு விழாவை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது என்றால் அவர் திருச்சபையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை இறப்பு விழாவோடு பிறப்பு விழாவையும் கொண்டாடுகின்ற மற்ற இருவர் இயேசுவும் டிசம்பர் 25ஆம் நாள் மற்றும் அன்னை மரியும் செப்டம்பர் 8ஆம் நாள் ஆவர். ஆண்டவர் இயேசு சொல்வது போல திருமுழுக்கு யோவான் சாதாரண மனிதர் அல்ல. அவர் மனிதராக பிறந்தவர்களுள் பெரியவர் என்று மத்திய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 11 பார்க்கிறோம். மற்ற இறைவாக்கினர்கள் தாயின் கருவில் இருக்கும் பொழுது தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் திருமுழுக்கு யோவானோ தாயின் கருவில் இருக்கும்போது தூய ஆவியினால் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்பட்டவர் என்று லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 41 பார்க்கிறோம். மற்ற இறைவாக்கினர்கள் மெசியாவை குறித்து முன்னறிவித்தார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவானோ ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக மக்களை தயாரித்தார். அவர் வந்தபோது சுட்டிக்காட்டினார், அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அதனாலேயே திருமுழுக்கு யோவான் மற்ற எல்லா இறைவாக்கினர்களையும் விட உயர்ந்தவராக இருக்கின்றார். திருமுழுக்கு யோவானின் பெற்றோர்களான சக்கரையாவும் எலிசபெத்தும் நீண்ட நாட்களாகியும் குழந்தை பேறு இல்லாமல் இருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் கடவுளுடைய பார்வையில் நேர்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 6 பார்க்கிறோம். அதனால்தான் கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு குழந்தை பேற்றினை தருகின்றார். ஆரோனின் வழி வந்தவரான சக்கரையா எருசலேம் திருக்கோவிலில் தூபம் காட்டுகின்ற முறை வந்தபோது உள்ளே செல்கிறார். அப்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு காட்சி கொடுத்து, சக்கரையா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் என்கிறார். இவ்வார்த்தைகளை கேட்டு சக்கரையா, இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவர் ஆயிற்றே
என்கிறார். உடனே வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். உரிய காலத்தில் நிறைவேறவிருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர் என்று ஆணையிட்டுவிட்டு செல்கிறார். விவிலியத்தில் வயது முதிர்ந்த தம்பதியினருக்கு இறைவன் குழந்தை பேச்சை அளித்திருக்கிறார் என்பதை தெரிந்த பின்னும் கூட சக்கரையா வானதூதரின் வார்த்தைகளை நம்பாததனால்தான் அவர் வானதூதரின் சினத்திற்கு உள்ளாகின்றார். யோவானின் பிறப்புக்கு பிறகு அவர் மீது விழுந்த சாபம் விலகுகின்றது. அவருடைய நா கட்டவிழ்கிறது. சக்கரையாவிற்கு நா கட்டவிழ்ந்த பிறகு அவர் கடவுள் ஆற்றி வரும் இரக்க செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றார். அதே நேரத்தில் தன் மகன் மெசியாவிற்கு முன்னோடியாக இருந்து ஆற்ற இருக்கும் பணிகளை குறித்து எடுத்துரைக்கின்றார். யோவான் வளர்ந்த பிறகு தன்னுடைய தந்தை முன்னறிவித்தது போல ஆண்டவருக்காக மக்களை தயார் செய்து அவரை மக்களுக்கு சுட்டிக்காட்டி அறநெறிக்கு புறம்பாக வாழ்ந்த ஏரோதின் தவற்றை சுட்டிக்காட்டி அவராலேயே கொல்லப்பட்டு இறந்தார். திருமுழுக்கு யோவான் விவிலியத்தில் வந்த கடைசி இறைவாக்கினராக இருந்தாலும் அவர் மனிதர்களாய் பிறந்தவர்களுள் உயர்ந்தவராக விளங்குகின்றார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடும் இந்த நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்ப்போம். திருமுழுக்கு யோவான் தாழ்ச்சிக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் ஆண்டவருக்காக மக்களை தயார் செய்தபோது மக்கள் அனைவரும் அவருடைய குரலை கேட்பதற்காக கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். அப்போது அவர் நான் தான் மெசியா என்று சொல்லி மக்களிடமிருந்து பேரையும் புகழையும் சம்பாதித்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. மாறாக அவர், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர், அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை என்று மத்திய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 11 சொல்லப்படுவது போல தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். அதனால்தான் என்னவோ அவர் எல்லாரையும் விட மேலானவராக உயர்த்தப்படுகிறார். திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நமக்கு அவரிடத்தில் இருந்த தாட்சியும் எளிமையும் இருக்கின்றதா என சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு சாதாரண பொறுப்பில் பதவியில் இருந்து கொண்டு நாம் தான் பெரியவர்கள் என்று காட்ட விரும்புகிறோம். ஆனால் திருமுழுக்கு யோவானோ மிக பெரிய இறைவாக்கினராக இருந்த போதும் தாட்சியோடு இருந்தார். அதுதான் நாம் அவரிடமிருந்து கற்க வேண்டிய முதன்மையான பாடமாக இருக்கின்றது. முன்பொரு காலத்தில் தனஞ்செழியன் என்ற மன்னன் ஒருவன் இருந்தான். அவன் அடிக்கடி தன்னுடைய நாட்டில் இருந்த கவிஞர்களை அரண்மனைக்கு அழைத்து அவர்களுக்கு இடையே போட்டி நடத்துவான். அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவருக்கு அரச மரியாதை கொடுத்து அனுப்புவான். அதன்படி ஒருமுறை நடந்த கவிப்பாடு போட்டியில் பைரவா என்ற இளைஞன் வெற்றி பெற்றான். அவனுக்கு அரசன் ராஜ மரியாதை கொடுத்து அவனை யானையின் மீது ஏற்றி வைத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். இது அவனுடைய உள்ளத்தில் கவிதையில் தன்னை மிஞ்ச யாருமில்லை என்ற கர்வத்தை ஏற்படுத்தியது. அதனால் அவன் கர்வத்தோடு யானையின் மீது பவனி வந்த வீட்டை அடைந்தான்.
வீட்டில் அவனை வரவேற்க இருந்த அவனுடைய பெற்றோர்களை அவன் பேருக்கு வணங்கினானே ஒழிய கர்வத்தோடு இருந்தான். இதை பார்த்த அவனுடைய பெற்றோர்கள், தன்னுடைய மகன் இப்படி மாறிவிட்டானே என சோகத்திற்கு உள்ளானார்கள். அப்போது அவன் தன்னுடைய பெற்றோர்களிடம், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் எதற்காக இப்படி சோகத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மகனே, உன்னுடைய முகத்தில் ஒருவிதமான கர்வ உணர்வு தெரிந்தது. அதுதான் எங்களுடைய சோகத்திற்கு காரணம். மேலும் நீ போட்டியில் வெற்றி பெற நாங்கள் இருவரும் எத்தனை நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் உனக்காக பாடுபட்டோம், உனக்காக ஜெபித்தோம். அவற்றையெல்லாம் நீ மறந்துவிட்டு ஏதோ உன்னுடைய முயற்சியினால்தான் போட்டியில் வெற்றி பெற்றதாக நினைத்து கர்வத்தோடு இருக்கின்றாயே, அதுதான் எங்களுடைய சோகத்திற்கு காரணம் என்றார்கள். இதை கேட்ட அவன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து வெட்கி தலை குனிந்து நின்றான். பதவியும் பெயரும் உயர உயர தாட்சியும் நம்மிடத்தில் பெருக வேண்டும், கர்வம் அல்ல. அதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துக் கூறுகிறது. ஆகவே நாம் திருமுழுக்கு யோவானைப் போல தாட்சியுள்ளவர்களாக வாழ முயற்சி செய்வோம். திருமுழுக்கு யோவான் கடவுளின் வார்த்தையை, உண்மையை மிக துணிவோடு எடுத்துரைத்தார். அதற்காக அவர் யாருக்கும் பயப்படவில்லை. தன்னிடம் திருமுழுக்கு பெற வந்த யூதர்களிடம் விரியின் பாம்பு குட்டிகளே என்கிறார். தன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு முறை தவறி வாழ்ந்த ஏரோதை கண்டிக்கிறார். இப்படியாக அவர் உண்மையின் உரைக்கல்லாக விளங்குகின்றார். கடைசியிலே தான் கொண்ட கொள்கைக்காக, லட்சியத்திற்காக உயிர் துறந்தார். திருமுழுக்கு யோவானிடம் இருந்த துணிச்சலும் உண்மையை உறக்க சொல்லும் மனதிடமும் நம்மிடம் இருக்கின்றதா என சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் எதற்கு வம்பு என்று வாய் பொத்தி கூனி குறுகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவை போல, திருமுழுக்கு யோவானைப் போல உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தென் கொரியாவில் வாழ்ந்த புகழ்பெற்ற கவிஞர் கின்சிட்டா என்பவர், இவர் அரசாங்கம் அங்கே இருந்த ஏழை எளிய மக்களை கொடிய விதமாய் நடத்திய விதத்தை கண்டு அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார். அதற்கு அரசாங்கம் அவருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. அதற்கு அவர், நான் இறந்த பிறகும் மேலும் 8 ஆண்டுகள் எனக்கு சிறை தண்டனை விதித்துக் கொள்ளுங்கள், ஆனால் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொன்னார். எவ்வளவு துணிச்சலான வார்த்தைகள்! ஆகவே திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரிடமிருந்து சாட்சிய வாழ்வையும் தாட்சியையும் எளிமையையும் நமதாக்குவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.